வணக்கம். வாங்க இன்றைக்கி ஒரு ஹோட்டல் ஸ்டைலில் எப்படி ஒரு சூப்பரான ஒரு ஆட்டுக்குடல் வறுவல் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஒரு கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நமக்கு தேவையான அளவுக்கு ஒரு பிஞ்ச் ஆஃப் ஒரு கடுகு கொஞ்சம் போட்டுட்டு அது பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு 5-6 மிளகாய், பச்சை மிளகாய் போட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு 10 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வணக்கிக்கணும். அது வணங்கினதுக்கப்புறம் ஒரு 200 கிராம், ஒரு 1/2 கிலோ ஆட்டுக்குடல் இருக்குன்னா அதுக்கு ஒரு 200 கிராம் பெரிய வெங்காயம் நல்லா சாப் பண்ணி வச்சு அதை போட்டு கொஞ்சமாக நமக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி போட்டு நல்லா வணங்குற அளவுக்கு நல்லா சாத்தே பண்ணிவிட்டு நல்லா வணங்கினதுக்கப்புறம் அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் மட்டன் மசாலா, கறி மசாலா, சில்லி பவுட்ரு இதை நல்லா சேர்த்து நல்லா வணக்கிக்கணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லி பவுட்ரு கொஞ்சம் சேர்த்து நல்லா வணங்கிக்கிட்டு அந்த ஃப்ளேவர்லாம் நல்லா ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அந்த ஒரு திக் கிரேவி மசாலா மாரி வந்ததுக்கப்புறம் நம்ம பாயில் பண்ணி வச்சுருக்கிற ஆட்டுக்குடல் பார்த்திங்கன்னா நல்லா ஒரு வாட்டர் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை நல்லா ஆட் பண்ணி நல்லா ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணணும். கவர் க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணும்போது ஒரு சூப்பரான டேஸ்டியான அந்த ஒரு கலரே நல்ல ஒரு ப்ரௌனிஷாக சேஞ்ச் ஆகிற அளவுக்கு அந்த வாட்டர்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணி குக் ஆகிற அளவுக்கு நல்லா நம்ம கொஞ்சம் நேரம் கிண்டிகிட்டே இருந்தோம் அப்படின்னா அதோட டேஸ்ட்டு, ஃப்ளேவர் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும். ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் கொரியாண்டர் கொஞ்சமாக சாப் பண்ணி அது மேலே கார்னிஷ் மாரி போட்டால் சூப்பரான டேஸ்டியான குடல் வறுவல் ரெடி. இதே உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா கொஞ்சமாக தேங்காய் கல்லை அரைச்சி ஊற்றுனீங்க அப்படின்னா குடல் குழம்பு ரெடி.